ரூபா கொடுத்தா மாதிரி. இந்த சந்தோஷம் கிடைக்காது. நீங்கள் வீட்டு ஆற்றுக்கு போனால் நிம்மதியாக படுத்தவொன்னு தூங்கிடலாம். இதுதான் பகவான் நாமத்தோட பவர். இது நம்மளாம் சொன்னதில்லை, பெரியவாள்லாம் சொல்லிட்டு போனது. இவாள்லாம் டைட்டாக பிடிச்சின்னா நம்மளாம் பிஸ்னஸாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மனசு நிம்மதி எங்கேயுமே கிடைக்காது சார். டெய்லி 5 நிமிஷம். நான் இது இன்றைக்கி கச்சேரி வந்துட்டு போயிடுவேன், திருப்பி அடுத்த வருஷம் நான் தான் பாடுவேன், அது வேறு. 50வது வருஷத்துக்கு நான் பாடுவேன், 25க்கு நான் பாடுவேன், அது அப்புறம். ஆனால் நீங்கள் டெய்லி பண்ணணுது ஒரு 5 நிமிஷம். என்ன கடவுளுக்கு நம்ம 2 கால் கொடுத்துருக்கான், 2 கை கொடுத்துருக்கான், ஜம்முன்னு எங்கே போகிறதுக்கும் காரும் கொடுத்துருக்கான், வண்டி கொடுத்துருக்கான், பஸ்ஸு கொடுத்துருக்கான், அதில் ஏறுறதுக்கு நமக்கு சக்தி கொடுத்துருக்கான். சும்மா ஒரு தேங்க்ஸ் கிவிங். கடவுள்கிட்ட வேறு ஒன்றும் எதிர்பார்க்கல. ஒரு 5 நிமிஷம் காத்தால குளிச்சுட்டு வந்து உனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், நீ எனக்கு சான்ஸ்கிரிட் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும்னு இல்லை, பாபா தான் சொன்னார். நீ நீ என்ன லாங்குவேஜ் நீ சொல்றியோ நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன இதை விட யாருங்க மகான்கள் சொல்லுவாங்க? அதெல்லாம் அங்கே தமிழ்நாடு நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் அத்தனை மகான்கள் வந்து சொல்லுவாங்க. கடவுள் நேரம் வந்து நாமதேவருக்கு நேரம் வந்தாங்க. கடவுள் எவ்வளோ நாள்? 400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீ கூப்பிட்டா வரமாட்டாங்க. தியாகராஜ சுவாமிகளோட பொண்ணு கல்யாணத்துக்கு ராமரும் ஆஞ்சநேயர் சீதை 3 பேர் ஓடி வரா கல்யாணத்துக்கு. அவர் வச்ச இன்விடேஷனுக்கு. இன்னைக்கு நம்ம சொந்தக்காரனுக்கு பத்திரிக்கை கொடுத்தா வரமாட்டேங்கிறான் கல்யாணத்துக்கு, சத்தியமா. ஆனால் தியாகராஜ சுவாமியோட கல்யாணத்துக்கு ராமர் ஓடி வரார் சார். என்ன பண்ணார் தியாகராஜ சுவாமி ராமருக்கு? அவரோட நாமத்தை சொன்னார், அவ்வளோதான். அந்த நாமத்தோட மகிமையால தான் தியாகராஜ சுவாமிகளுக்கு வந்தார். நாமதேவர் சொல்லின்றதுனால கிருஷ்ணர் வேஷ்டியா வந்தது கூட தெரியாமல் டான்ஸ் ஆடுறாராம் நாமதேவர் பாடும்போது. ருக்மணி போய் பிடிச்சோம். அதனால தான் ருக்மணிக்கு வந்து ராமதேவரை பிடிக்காதான். எப்போ பார்த்தாலும் உங்களுடைய பிரச்சனையாக போச்சுனா அப்படின்னாலாம். இது பாடுறவங்க லீலையில் வருது 400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீ பக்தியோடு கூப்பிட்டா சத்தியமாக பாண்டுறவங்க எங்கே இருந்தாலும் வருவான் என்பது நிச்சயம். பாண்டுறவங்க மட்டும் இல்லை, எந்த தெய்வத்தை நீ எந்த வடிவில் அழைக்கிறாயோ அந்த தெய்வம் கண்டிப்பாக வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் உனக்கு. இன்றைக்கி எங்கேயோ கடந்தானா இன்றைக்கி எங்கேயோ இருக்கேன் அப்படின்னா இந்த பக்தி பாடல்னால தான். இது வீரமணி ராஜு, டாக்டர் கலைமாமணி, அதெல்லாம் 10 பைசாவுக்கு வேகாது பருப்பு. ரிமோட் கண்ட்ரோல் அங்கே இருக்குது. எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது நான் நினச்சேன்னா என்னோட உலகத்தில் ஒரு முதல் முட்டாள் இருக்க முடியாது. அடுத்த செகண்ட் தெரியாது கார் பார்க்கிங்க்கு இடம் கிடைக்குமான்னு தெரியாது. அவர் சொன்னார் கார் பார்க்கிங் உள்ளே நடந்து வர முடியாது சார்னு. அது மாதிரி கார் பார்க்கிங்க்கு ஒன்றால் இடத்த ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா உன்னோட உலகத்தில் நிரந்தரமான இடத்த ஒன்றால் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? அது அங்கே, ரிமோட் அங்கே. அதனால் இருக்கும்போது ஜம்முன்னு சந்தோஷமாக பகவான் நாமத்தை சொல்லிட்டு 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு, நல்லது பண்ண முடியலையா பேசாமல் ஒதுங்கி போயிடு. இதை பண்ணாலே போகிறோம். பாக்கியம். இத்தனை பேர் பாடுறது சந்தோஷம். ஐயப்பனுடைய பாடல் என்னுடைய அன்பு இளைஞர்களுக்காக. பாட்டு ஆரம்பித்தோன்னு தெரியும் நீ என்ன எதிர்பார்க்குறியோ அந்த பாட்டு தான். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி தெரியுதாங்க குருவினவே வந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை ஆட வந்தோ. எல்லாம் பள்ளிக்கட்டு அல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம். பள்ளிக்கட்டு அல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ. நெய் அபிஷேகம் கற்பூர தீபம் பாலபிஷேகம் மலரபிஷேகம் ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயரை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே
கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருக்கு. பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி கேட்டை சொல்லி அருமை நண்பரா பாவரை பொழுது ஐயரின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ அழுதை ஏற்றம் ஏறும் போது நரிகர மகனை துதித்து செல்வார். வழிகாட்டிடவே வந்திடுவார். ஐயன் பக்குதி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடனும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பம்பை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார். சஞ்சலமின்றி ஏறிடுவார். மனசஞ்சலமின்றி ஏறிடுவார் மனசஞ்சலமின்றி ஏறிடுவார் நீரிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலம் எல்லாம் நமக்கே அருட்காவலனாயிருப்பார். ஏகபலந்தா தூக்கி விடப்பா ஏகபலந்தா என்றால் அவர்தம் வேகத்தை தந்திடுவார். பாதபலந்தா என்றால் அவர்தம் வாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ வாழ வாழ சபரி பீடமே வந்திடுவா சபரி அன்னையை பணிந்திடுவா சரங்குத்தியாரின் கண்ணீர்மார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தலை நெருங்கிடுவார் அந்த 18 படி மீது ஏறிடுவார் கதியில் அவனை சரணடைவார் நதிமுகம் கண்டே மயங்கிடுவார் என் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு அல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் கொள்ளும் காலுக்கு நெட்டை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா 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 சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா வேடந்தாங்கல்லேருந்து வந்தது ஒருத்தரா கண்டிப்பா ஒரு ஐயப்பன் கச்சேரி வேடந்தாங்கல்ல. ஆமா நல்ல ஒரு
என்னோட மிகப்பெரிய பாடகர்கள்லாம் நாங்கள்லாம் ரொம்ப ஏதோ தெரிஞ்சதை பாடிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய தந்தையார் சோமு அவர்கள் எழுதின பாடல். முதல்ல ஐயப்பனுக்கு வந்த தமிழ் பாட்டு தான். ஃபர்ஸ்ட் ஏவிஎம்ல நிறைய பேர்ட்ட போய் கேட்டு பெரிய பாடல்கள்லாம் கேட்டாங்க. அவங்க இல்லை ஐயப்பன் அப்போ தமிழ்நாட்டில் தெரியாது யாருக்கும். ஜேசாஸ் மட்டும் பாடினதா கேள்வி. அதுவும் ஜெயவிஜயா தான் முதல்ல பாடினாங்க. ஐயப்பன் சுப்ரபாதம் பாடினான். எல்லாருக்கும் பயம். ஏவிஎம் வந்து கேட்டபோது ஏவிஎம் செட்டியார் வந்து கேட்டார். பெரிய பாடல்கள்ட்ட கேட்டபோது இல்லை ஐயப்பன் தெரியாது யாருக்குமே, காட்டு தெய்வம்னு சொல்கிறாங்க, வேண்டாம் அந்த ரிஸ்க் எடுக்கலன்ட்டாங்க. வீரமணிகிட்ட வந்து இது பந்து என் இஷ்டவா சொன்னார். அப்பாட்ட கேட்டார், என்னண்ணா சோமண்ணா என்ன ஐயப்பனை பற்றி கேட்குறேன். அப்பா வந்து 1957 மலைக்கு போயிருக்கா. ஐயோ பிரமாதம், எடுத்து வர அந்த ஆர்டர் எடுறா அப்படின்னாரு. அப்போ ஐயப்பனை யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில். அப்படின்னா என்னென்னா ஐயப்பன்னா எப்படி அந்த ரூட்டு போட்டு இந்த பாட்டு முதல்ல 1960 எழுதி, நான் பிறக்கலை அப்போ, தாடி வச்சு பெரிய வயசுன்னு நினச்சிக்க வேண்டாம். 1960 இந்த பாட்டு எழுதப்பட்டு 1965-66 69 இது ரெக்கார்டு ஆகி வெளில வந்தது. அப்போ ரொம்ப நாள் ஆகும். அந்த ப்ரெஸ்ஸிங் போய் கல்கட்டா போனோம். கல்கட்டா போய் ப்ரெஸ் ஆகி 50 வருஷம் ஆச்சு அந்த பாட்டு. இன்னி வரைக்கும் அந்த பாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முதல் பாட்டு அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய முத்திரையை வாங்கி கொடுத்த பாடல் அப்படின்னு சொல்லணும். வீரமணி, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் என்னுடைய மகனும் இன்னைக்கு பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். இருக்கு இந்த பாடல் எங்கள் ஃபேமிலியோட சினிமாலாம் வரும் இந்த குடும்ப பாட்டு, அது மாதிரி இது ரொம்ப சந்தோஷம். நிறைய ஐயப்பன் பாட்டு பாடுறேன். உங்களுக்கு என்னென்ன பாட்டு வேணுமோ கேளு, அத்தனையும் பாட்டு பாரு. மிச்சத்தை வேடந்தாங்கல்ல டிசம்பரில் வச்சுக்கலாம். வேண்டியதை தந்திட யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எம்எஸ் அம்மா பாடின பாட்டு. இந்த அம்மாவோட 100ஆண்டு விழா வரப்போகுதுன்னு சொன்னான். இந்த அம்மா மாதிரி யாராலையும் பாட முடியாது. அங்கெல்லாம் ஏதோ ஆசைக்கு பாடலாம், அவ்வளோதான். அதுவும் அந்த பாட்டு அந்த அம்மா தான் பாடணும், வேற யாராலையும் பாட முடியாது. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க, இனிமேல் வேண்டுவது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. கண்ணா கோவிந்தா, குறையொன்றுமில்லாத கோவிந்தா, அனைவருக்கும் குறைவற்ற வாழ்வருள்வாய் கோவிந்தா. நமக்கு இனிமேல் குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிரு, வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிரு, வேண்டுவது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா அடையப்பா கோவிந்தா கோவிந்தா
மட்டுமே காண்பார் திரையில் நிற்கிறார் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் என்றாலும் குறை ஒன்றும் எமக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாமணி வெள்ளாமலையப்ப கோவிந்தா 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 கோவிந்தா. கலிநாளுக்கிறங்கி கலிநாளுக்கிறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா கலிநாளுக்கிறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை நமக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காது மலையப்பா யாரும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை நமக்கு ஒன்றும் குறைவில்லை இனிமேல் ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணாமணி வண்ணா அலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா லக்ஷ்மீ நாயக கோவிந்தா ஹரி கோவிந்தா லக்ஷ்மீ நாயக கோவிந்தா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா. நந்தி வாகனா நாகபூஷணா சிவன் பாட்டு பாட்டு அப்புறம் அம்பாள் தான் எல்லா அம்பாளும் இன்னைக்கு ஆமா நான் வாராகி வந்து இந்த 7 சக்தியில எல்லாருக்கும் தெரியும் அந்த கதையை உள்ள போக வேண்டாம் என்ன சொல்றது கொல்லந்தெருல ஊசி ஊக்கக்கூடாதுன்னு திருநெல்வேலிக்கு வந்து இருட்டு கடல் ஊக்கக்கூடாது குருஜி இருக்கும்போது நான் வாராகி பத்தி பேசக்கூடாது அவ்வளோ சக்தி எனக்கு தெரியும் அதை நான் அனுபவிச்சிருக்கோம் அதனால எல்லா அம்பாளுடைய வடிவம் எல்லா அம்பாளும் ஒரு ரவுண்டு வருவோம் அன்னைக்கு எல்லா ஊரும் போயிட்டு சிவன் பாட்டு பாடி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்
நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியனம் வலத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மயிலையே கைலை கைலையே மயிலை கபாலீஸ்வரன் சேவடி போற்றி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர 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 ஹர 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 சிவ 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 போலோ நாதா உமாபதே சம்போ சங்கர பசுபதே बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते போலோ நாதா உமாபதே சம்போ சங்கர பசுபதே बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर हर 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 शिव 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 நந்தி வாகன நாகபூஷண நந்தி வாகன நாகபூஷண நந்தி வாகன நாகபூஷண நந்தி வாகன நாகபூஷண சந்திரசேகர ஜடாதர சந்திரசேகர ஜடாதர கங்காதர சிவசங்கர தேவா கங்காதர சிவசங்கர தேவா கங்காதர சிவசங்கர தேவா கங்காதர சிவசங்கர தேவா பார்வதி ரமணா சதா சிவா பார்வதி ரமண சதா சிவா பார்வதி ரமணா சதா சிவா பார்வதி ரமண சதா சிவா போலோ நாதா உமாபதே சம்போ சங்கர பசுபதே बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर हर 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 शिव 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 திரிசூலஹர ஜோதி பிரகாஷ त्रिशूलकर जोड़ि प्रकाश திரிசூலஹர ஜோதி பிரகாஷ त्रिशूलकर ज्योति प्रकाश விபூதி சுந்தர பரமேஷ विभूति सुंदर परमेश டம் 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 டமருகநாதா डम 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 रुगनादा டம் 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 டமருகநாதா डम 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 रुगनादा கௌரி நாதா சதா சிவா गौरी नादा सदा शिवा கௌரி நாதா சதா சிவா गौरी नादा सदा शिवा போலோ நாதா உமாபதே சம்போ சங்கர பசுபதே बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर 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 हर हर शंकर जय जय शंकर
சங்கரா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன 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 மட்டுமே தரும் வாராகியை பணிந்தவர்க்கு நல்லன 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 மட்டுமே தரும் அன்பர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே எங்கள் வாராகி கடை கண்கள் கற்பகவல்லி கடை கண்கள் நீ இந்த வேளையிதனில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கருளையே இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கருள அனைவருக்கும் ஆனந்தம் தரும் ஆனந்த எங்களை ஆதரித்தாளும் அம்மா ரக்ஷ ரக்ஷ ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் அந்த உமையவள் திருவருள் சேரும் रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றவளை சரணடைந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே
பக்தருக்கெல்லாம் பாதை வகுப்பவள், நாமம் சொன்னால் நன்மை தருபவள். அம்மாவின் நாமம் கேட்டால் நன்மை